இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோங்க. டெய்லியுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது போர் அடிச்சு போச்சு. அதனால் வாரத்துக்கு ஒரு 2, 3 நாள் வந்து இப்போது காட்டில் வந்து முந்திரி பழம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய மரம் அங்கே இருக்கும். தேரி காட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? அது பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முந்திரி மரம். இப்போ இதில் தான் நம்ம ஒரு பழம் வந்து பறித்து சாப்பிட போகிறோம். பறிச்சுட்டு வரேன் ஃபஸ்ட்டு. இன்னொரு பழம் இருக்குது. இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகம், ப்ளஸ் வந்து ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான். நான் வேறு எதுவுமே சாப்பிட போகிறதுக்கு இல்லை. இப்படி சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கும். இந்த விஷயங்களை வந்து நான் வந்து டயபெட்டிக்ஸில் இருக்கிற காலங்களில் வந்து நான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நேச்சுரலான பழங்கள், நேச்சுரலான ஃபுட்டை சாப்பிட்டாலே நமக்கு வந்து உடம்பு வந்து நல்ல நிலையில் இருக்கும். இதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கோ இல்லை மருந்து மாத்திரையோ போடணும்னு அவசியம் இருக்காங்கிறத வந்து இந்த சுகர் வந்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சாப்பாடை நம்ம எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், ஒரு நேரம் ஸ்வீட் சாப்பிட்டா அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம அதை அடுத்த நேரம் ஃபுட்டில் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயங்களை நல்ல அனுபவமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் மட்டும் கிடைக்கும். இது வந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த சைடில், அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம் அந்த சைட்லலாம் கிடைக்கும். இந்த சீசன் டைமில் நீங்களும் அந்த சைடு ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வாங்கி சாப்பிட்டு இதோட பெனிஃபிட்ஸை வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.